அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு காரகத்துவம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நொடி முதல் இனி உலகம் பயணிக்கும் வரப்போகும் அனைத்து நொடிகளுமே ராகுவின் காரகத்துவம். அடுத்தது என்ன நடக்கும் என்பதை யாராலும் அவ்வளவு எளிதில் கணிக்க முடியாது. ஏற்கனவே நடந்ததை கூட கேதுவை வைத்து ஓரளவு கணித்து விடலாம். தவறு இருந்தாலும் நடந்ததை வைத்து புதிய ரூல்ஸ் கேதுவை வைத்து எடுத்து விடலாம். ராகுவை அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாது என்பதனால்தான் கேதுவை வைத்து பாம்பின் கால் பாம்பறியும் என்றார்கள். ஜோதிடர்களை பிரபலமாக்குவது இந்த ராகு கேதுதான். அதிலும் குறிப்பாக ராகு. ஏனென்றால் நடந்து முடிந்த பலன்களை விட இனிமே நடக்கப் போகும் பலன்களில்தான் சுவாரஸ்யம் இருக்குது. கேதுவை பற்றி பாவங்களை கழுவுதல் என்று முன்னாடி பார்த்தோம். அப்படி என்றால் ராகு பாவங்களை செய்ய தூண்டுபவர். ராகு வாய்ப்பகுதி, கேது கழிவு நீக்க பகுதி. நாம் சாப்பிடும்போது நல்லவை கெட்டவை என்று பிரித்து பார்க்காம சாப்பிடுகிறோம். அதாவது சத்துணவு அல்லது சத்தில்லாத உணவு என்று பிரிக்கலாம். சாப்பிட்ட உணவை சத்துணவு மற்றும் கழிவுகள் என்று பிரித்து வெளியே தள்ளுவது கேதுவின் வேலை. எனவேதான் கேதுவை பாவத்தை கழுவுதல் என்று முன்னரே குறிப்பிட்டோம். கேதுவுக்கு நேரெதிர் ராகுவை பாவத்தை செய்கிறார் என்று பொருள். அதாவது ராகு வாய், கேது கழிவுகளை வெளித்தள்ளும் உறுப்பு. நாம் சாப்பிடும் பொருள்களில் சத்துள்ள உணவை கேது உடலில் கிரகித்து உடலில் எடுத்துக்கொண்டால் அது புண்ணியம், வெளித்தள்ளினால் அது பாவம். எனவே பாவங்கள் கழிகிறது என்று பொருள். ராகு நமது தாத்தாவிற்கு காரகன். குழந்தை பிறப்பை நிர்ணயிப்பது ஆணின் உயிரணுவில் உள்ள ஒய் குரோமோசோம். நமது தந்தை வழி தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா என்று ஒரு வரிசையில் நாம் சொல்லும்போது நமது பிறப்பிற்கு காரணம் ராகுவே என்று புரிந்துவிடும். அதனால்தான் நமது ஆத்ம காரகன் சூரியன் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் நீசமாகிறார். ஒருவரின் லக்ன புள்ளி ராகுவிற்கு தொடர்பே இல்லாமல் 100% அமையாது. ராகு முன்னோக்கி செல்பவர், கேது பின்னோக்கி செல்பவர் என்று பார்த்து இருந்தோம். ராகு கேதுவின் சாரம் பெற்றாலோ அல்லது கேது ராகுவின் சாரம் பெற்றாலும் பலன் என்னவோ ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எவ்வளவு தூரம் நாம் முன்னோக்கி சென்றாலும் இறுதியில் கேதுவின் பின்னோக்கி இருக்கும் இடத்துக்கு வந்தாக வேண்டும். நாம் ஏறிய இடத்தில் இறக்கி விடாமல் அதற்கு முன்னே சென்று இறக்கிவிட்டு மீண்டும் நாம் இருந்த இடத்திற்கு நடக்க வைத்து விடுவார். ராகு கேதுவின் சாரத்தை பெற்றாலும் மிக பெரும் அனுபவமே. ராகு லக்ன சுபரான 1, 5, 9 கூறியவர்களின் சாரத்தை பெறுவது சிறப்பு. அதே போல் 1, 5, 9 மற்றும் ராகு சுபத்துவமாக இருப்பது சிறப்பு. ஏனென்றால் 1, 5, 9 நமது வம்ச விருத்தியை கூறும். ராகு என்றால் பெருகுதல், எதையும் விருத்தி செய்தல் என்று பொருள். ராகுவின் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். சுபகாரியங்கள் செய்தால் அது சுபத்தை பெருக்கும். ராகு நட்சத்திரத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் மருத்துவம் பார்க்க செய்துவிடும். ராகுவின் நட்சத்திர பாதங்களில் நின்ற கிரகங்களின் நவாம்ச பாதை தனுசு முதல் மீன வரை வருகிறது. அதை எதிர்காலத்தை குறிக்கும் ராசிகள். எனவே ராகுவின் நட்சத்திரங்களில் திருமணம் முடிக்கும் பொழுது அடுத்தடுத்த ஜென்மங்களிலும் கணவன் மனைவி இணைந்தே இருப்பாங்க என்ற கருத்தில் இணைக்கப்படுது. ராகுவின் நட்சத்திரங்களில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் வராது என்று கூறுவாங்க. ஒன்று அடுத்த ஜென்மத்தில் வரும் அல்லது ஜாதகருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இந்த ஜென்ம முடிவுக்குள் பணம் கைக்கு வந்துவிடும். பலருக்கு ராகு திசை என்றாலே உச்சத்திற்கு கொண்டுவிடும் என்று நினைப்பாங்க. கேது சாரம் பெற்று இருப்பவர்கள் கண்டிப்பாக போக முடியாது. போனாலும் இறங்கிய இடத்திற்கே வந்துவிடும்.
இந்த கேது கேது ஒரு மரத்தின் வேர் என்றால் ராகு ஒரு மரத்தின் உச்சி. எவ்வளவு பெயர் புகழெல்லாம் கிடைச்சாலும் திசை முடிவில் மிகுந்த பக்குவத்தை கொடுத்து கீழே இறக்கி வைத்து விட்டு சென்று விடுவாங்க. லக்கண சுபர்களின் சாரத்தை பெற்று அவங்களுக்குள்ள ராகுவும் கெடாமல் பொருள் ஸ்தானங்களில் ஜாதகருக்கு பொருளை தக்க வைப்பது போல ராகு இருக்கணும். ராகு என்றாலே போகக்காரகன். போகத்திற்கு வீரியம் கண்டிப்பாக தேவை. எனவே வீரியத்திற்கு காரகன் ராகு. ராகுவின் நட்சத்திரங்கள் காம திரிகோண ராசிகளில் மட்டுமே வரும். எனவே ராகுவின் தன்மை இன்பத்தை பொறுத்தே அமையும். அவர் உயிர் இன்பமோ அல்லது பொருள் இன்பமோ என்று பிரித்து பார்க்க வேணும். மேச லக்கணத்திற்கு 3, 7, 11க்கு உரியவர். இந்த லக்கணத்திற்கு சந்திரன் சுகஸ்தான அதிபதி மற்றும் கேந்திர ஆதிபத்திய தோஷ கிரகம். எனவே பலன் சுகம் பெறுவதே இன்பம் என்று கூற வேண்டும். ஆனால் அந்த சுகம் உடல் சுகமோ அல்லது 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட பொருள் சுகமோ என்று கணித்து கூற வேண்டும். ராகு அதிரடிக்கு கட்டுப்படுபவர். அதனால்தான் செவ்வாயின் விருச்சகத்தில் நீசம். ராகுவின் சாரத்தில் சூரியன் அல்லது சந்திரன் இருக்கும் பொழுது அம்மா வழி மற்றும் அப்பா வழி வம்ச விருத்தி மற்றும் சொந்த பந்தங்கள் அதிகம் உள்ளார்கள் என்று கூற வேண்டும். அதே போல அம்மா வழி மற்றும் அப்பா வழி சொத்து பத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு வரும் என்று கூற வேண்டும். ராகு சுப தொடர்பில் இருந்தால் நல்வழியிலும், அது அசுப தொடர்பில் இருந்தால் கெட்ட வழியிலும் பணவரவு உண்டு. ராகுவை வைத்தே பாவ சொத்து புண்ணிய சொத்து என்று பிரித்து பலன் கூறலாம். சூரியன் நேர்மைக்கு உரிய கிரகம் மற்றும் காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய அதிபதி. சூரியனின் நீசம் நட்சத்திரம் ராகு. எனவே பெரும்பாலும் ராகு மறைமுக வழியிலேயே பணத்தை கொடுப்பார். அதனால்தான் ராகு திசை பல பேருக்கு பணவரவை அதிகம் கொட்டும் என்று ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் அது பொருள் ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே கொடுக்கும். உயிர் ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. ராகு உயர் ஸ்தானத்தில் இருந்தால் பொருளை முற்பகுதியில் கொடுத்துவிட்டு பிற்பகுதியில் உயிரை தக்க வைத்து கொள்வார். பொருளை கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டார். இதை வைத்துதான் ராகு கொடுப்பார் என்று முன்னோர்கள் கூறினாங்க. ராகுவின் சாரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரக காரக பலன் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணமாக ராகு சுயசாரம் அல்லது சூரியன் ராகு சாரத்தில் இருந்தால் நமது தாத்தா மற்றும் நமது தந்தையார் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு பிறப்பாங்க என்பதையெல்லாம் சொல்லாமல் சொல்லுவாங்க. ராகு கேதுவின் சாரத்தில் இருந்தால் தந்தை வழி அல்லது தாய் வழி பாட்டனாருக்கு இருதாரம் என்றே கூற பலன் சரியாக இருக்கும். ஏனென்றால் கேது என்பதையும் 2ஆக பிரிப்பவர். நாம் செய்யும் அனைத்து நல்லவை மற்றும் கெட்டவை அனைத்துமே தொடர்ந்து கவனித்து வருபவர் ராகுவே. ராகு ஒரு சிசிடிவி கேமரா போல் செயல்படுவார். எதையுமே நிழல் படம் எடுத்து வைக்கும் கிரகம் ராகு. ராகுவிடம் பெற்ற அனைத்து தகவல்களையும் கர்ம காரகன் சனி பெற்று கர்மாவை செயல்படுத்துவார். அதனால்தான் இருளிலும் கூட கடவுள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்று முன்னோர்கள் கூறுவாங்க. இருளிலும் நிழல் படம் எடுக்கும் கிரகமே ராகுவே. ராகுவை வைத்து ஒருவர் திரைப்படங்களில், தொலைக்காட்சிகளிலும் அல்லது தொலைத்தொடர்புகளிலும் எந்த அளவு பிரகாசிக்கிறார் என்று பலன் கூறலாம். ஒருவருக்கு மேடையில் மிக உயர்ந்த மரியாதை, பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தையும் கொடுப்பவர் ராகுவே. ராகு ஒரு இணைப்பு கிரகம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியனின் நீச நட்சத்திரம். எனவே மதமாற்றத்திற்கு காரக கிரகம் ராகு. ஒரு கேது மெய்ஞானம், ராகு விஞ்ஞானம், அறிவியல் கண்டுபிடிப்புக்கு காரண கிரகம் ராகு. கண்களை மூடிக்கொள்ளுதல் கேது காரகத்துவம். உதாரணம் ஞானிகள், ரிஷிகள். கண்களை திறந்து வைக்கும் விழிப்புணர்வு நிலை. ஆச்சரியமான பார்க்கும் பார்வைக்கு காரகமும் ராகு. இப்பொழுது நாம் மேல் நோக்கி வானத்தை பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட டிகிரி மற்றும் தூரம் வரை மட்டுமே பார்க்கிறோம். பார்வையும் தூரமும் விரிவடைந்து செல்வதால் இதற்கு எல்லைகள் கிடையாது. அதனால்தான் ராகுவை முன்னோக்கி செல்லுதல் என்று கூறுகிறோம். ராகு ஒன்றிலிருந்து ஒன்று மாறுதல். ராகுவின் சாரத்தில் நிற்கும் காரக உறவுகள் மற்றும் லக்கண புள்ளி ராகு சாரத்தில் இருந்தால் கவனமாக பழக வேண்டும். ராகு இருக்கும் சுப அசுப உயிர் மற்றும் பொருள் தன்மைகளை பொறுத்து சில பேர் உயிர் தன்மையாக இருப்பாங்க, பழகுவாங்க.
சில பேர் பொருள் தன்மையாக இருப்பாங்க, பொருளுக்காக பழகுவாங்க. கவனமாக இருக்கணும். ராகு கேள்வி என்றால் கேது பதில். கேள்வி இருக்கும் இடத்தில்தான் ஒரு அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் எந்த துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கும் அங்கே இருக்கும். கேது பதில் என்பதால் ஏற்கனவே இந்த பூமியில் பதில் உள்ளது. எனவே இந்த உலகில் தேடுதலே முக்கியம். ராகு மிதுனத்தில் வரும்பொழுது, அதாவது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அப்போ ராகு ஒரு முக்கிய கிரகமாக கருதப்படுறதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. இந்த கதை பாறுகடலை கடைந்த போது தொடங்கியது. ஈஸ்வர் பானு என்ற அசுரன் தேவர்கள் போல வேடமிட்டு அமிர்தத்தை பருகிவிட்டான். ஆனால் அவன் யார் என்பதை சூரியனும் சந்திரனும் கண்டறிந்து விஷ்ணுவிடம் முறையிட்டாங்க. விஷ்ணு உடனே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் அசுரனின் தலையை கொய்தார். அந்த அசுரன் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறியது. ஸ்வர்பானு ஏற்கனவே அவரை அழியாத அளவுக்கு அமிர்தத்தை உட்கொண்டதால் ராகு மற்றும் கேது ஆகியோருக்கும் மற்ற கடவுள்களுடன் பூஜையில் பங்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தருணத்தில் இருந்து சூரியனும் சந்திரனும் அவங்களுக்குள் பரம எதிரிகளாக மாறினர். கிரகணம் நிகழும் போதெல்லாம் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குவதன் மூலம் அவர்கள் பழி வாங்குகிறார்கள். சந்திரன் மற்றும் சூரிய கிரகணம் ராகு மற்றும் கேதுவால் நடப்பவையாகும். வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது இருண்ட நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சந்திரனின் வடக்கு முனை ராகு என்றும் தெற்கு முனை கேது என்றும் அழைக்கப்படுது. புராணங்களில் கூறியுள்ளபடி ராகு பாம்பை போல தலையையும் மனித உடலையும் கொண்ட சக்தி வாய்ந்த தீங்கு விளைவிக்கும் கிரகமாகும். ஏனெனில் ஸ்வர்பானு தலை விஷ்ணுவால் துண்டிக்கப்பட்ட பிறகு அவரின் தாயாரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு பாம்பின் உடல் வழங்கப்பட்டது. ராகு பாம்பின் தலையையும் கேது பாம்பின் வாலையும் குறிக்கும். குறிப்பிட்ட தனி கிரகமாக இல்லையென்றாலும் ராகு 9 கிரகங்களில் முக்கியமான கிரகமாக கருதப்படுது. அவருக்கு ஒரு கிரகத்தின் நிலையை நமது ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் ஒதுக்கியுள்ளனர். புதன், சுக்கிரன், சனி போன்றவை ராகுவின் நண்பர்கள் ஆவார். குரு நடுநிலையான கிரகம் ஆவார். செவ்வாய், சூரியன் மற்றும் சந்திரன் ராகுவின் எதிரிகள் ஆவார். இவர் சூரியனை விட சக்தி வாய்ந்த கோளாக கருதப்படுகிறார். ராகு அரசியல் மற்றும் தந்திரங்களுக்கான கிரகமாகும். ராகு உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையை நிர்வகிக்கிறார். ராகு ஆண் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான கிரகம். அரசியலில் உயர்வை அடைய விரும்புபவர்கள் ராகுவின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது அவசியமாகும். ராகுவின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தொலைத்தொடர்புத்துறை, வெளிநாட்டு பயணம், மருத்துவம், புதிய சாதனைகள் போன்றவை செய்வாங்க. ராகு தான் அமர்ந்த இடங்களையே சொந்தமாக கொள்வதால் அந்த வீட்டின் அதிபதிகளின் தன்மைக்கு ஏற்றவாறே பலன் தரும். ராகு கேதுவிற்கு இடையில் லக்னம் முதல் அனைத்து கிரகங்களும் அகப்பட்டு கொண்டால் அதற்கு கால சர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படும். அகப்பட்ட கிரகம் வலுவிழந்து விடும். சதயம், சுவாதி, திருவாதிரை இம்மூன்று நட்சத்திரங்களுக்கும் ராகு பகவானுக்கு உரியது. இவருக்கு சொந்த வீடுகள் கிடையாது. உச்ச வீடு விருச்சகம், நீச வீடு ரிஷபம். எந்த நட்சத்திரத்தில் அல்லது எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த பலன்களை வழங்குவார். ராகுவை போல கொடுப்பவன் இல்லை என்பது ஜோதிட பழமொழி. சனியை போல ராகுவும் பலன்களை தருவார். வெளிநாடு, வெளிப்பாஷை, வெளி மனிதர்கள், வேறு மதம் சார்ந்தவங்களோடு நட்பு, அதன் மூலம் நன்மை இவைகளை வழங்குவார். ராகு 7வது 8வது வீட்டில் ராகு இருந்தால் சங்கடங்களை கொடுப்பார். ராகு சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் முதலியன ஏற்படும். ராகு பலம் பெற்று ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் ஸ்பெகுலேஷன், லாட்ரி, பந்தயம் மூலயமாக ஒரு மனிதரை கோடீஸ்வரர் ஆக்குவார்.
அரசாங்கத்தில் பதவி புகழ் பெறுவதற்கு எதிரிகள் அஞ்சி நடக்கிறதுக்கும் ராகு பலமே காரணம். ராகு லக்ன கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானமான 5-9 இருந்தால் சிறப்பு பலன்களை தருவார். 6-12 இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். திருநாகேஸ்வரம் ராகுவிற்கு உரிய ஸ்தலம். பசு ராகுவின் அதி தேவதை, பாம்பு பிரதேதி தேவதை. கோமேதகம் ராகுவிற்கு உரிய ரத்தனம். ராகு பகவானை வழிபட ஏற்ற ஸ்தலம் திருநாகேஸ்வரம். இங்கு சென்று மந்தார மலர் மாலையிட்டு கருப்பு ஆடைதானம் செய்து உளுந்தினால் செய்த பலகாரத்தை ராகு பகவானுக்கு நெய்வேதனம் செய்ய வேண்டும். இதனால் ராகு தோஷம் நீங்கும். திருநாகேஸ்வரம் நாகநாதசாமி கோயிலில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற சிவாலயமாகும். இது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் தலம் அமைந்துள்ளதே. கோயிலின் சிறப்பு சேக்கிழார் திருப்பணி செய்த தலம். திருநாகேஸ்வரம் நவகிரக தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமையும் உடையதாகும். பாதாள லோகத்திலிருந்து நாகராஜன் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதால் இந்த கோயில் மூலவர் நாகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு சில இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும் நாகநாத சுவாமி கோயிலின் 2வது பிரகாரம் தென்மேற்கு மூலையில் நாகவல்லி, நாக்கண்ணி ஆகிய தன் 2 தேவிமாருடன் மங்கள ராகுவாக தனி கோயிலில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார். இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் அணிகின்ற ஆடை மட்டுமல்ல, இவருக்கு செய்கின்ற பால் அபிஷேகத்தின் போது தலை மீது ஊற்றும் பால் தலையிலிருந்து வடிந்து உடல் மீது வரும்போது பாலின் நிறமும் நீளமாகி விடுகின்ற அதிசயத்தை பார்க்கலாம். இவருக்கு உகந்த மலர் மந்தாரை. 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகு பகவானின் மீது 5½ அடி நீளமுள்ள நாகமானது தனது சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து இவரது பெருமையை உலகிற்கு உணர்த்தியது. அதை எடுத்து பத்திரப்படுத்தி கண்ணாடி பேழைக்குள் வைத்திருக்கின்றனர். இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் பார்வைக்கு காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ராகுவின் பிறப்பு வரலாறும் கிரக சிறப்பும் சுவை நிரம்பியவை. மண்ணுலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் செல்வ செழிப்புடன் வாழவே விரும்புகிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அப்படி செல்வத்துடன் கூடிய செல்வ செழிப்புலாம் கிடைக்குது. கடைகோடி நிலையில் இருந்தவங்க திடீரென வேகமாக முன்னேற்றம் அடைவதை காண்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று ஆய்வு செய்து பார்த்தோம்னா, அவங்களின் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் வலுப்பெற்று அவருடைய தசா புத்தி நல்ல நிலையில் இருந்ததுன்னா அப்படி நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தாங்கன்னா திடீரென அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ராஜயோகம்லாம் அமையும். யோகக்காரகன் என்று போற்றப்படும் ராகு பகவான் செல்வத்தை கண்மூடித்தனமாக அள்ளித்தரும் அற்புத வள்ளல் தான். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ராகுவோட காரகத்துவம், அதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.